ஒரு செய்தி ஊடகத்துல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த கட்சி நிர்வாகிகள், செய்தி தொடர்பாளர்லாம் போய் பேசுறீங்க. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன உங்களுடைய அரசியல் செயல்பாடு என்னன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. உங்களை என்ன பண்ணான்னு கேள்வி கேட்டா நாங்க திமுக என்ன பண்ணுச்சு, அந்த கட்சி என்ன பண்ணுச்சு, அவங்க என்ன பண்ணாங்கிறது கேள்வி இல்லை. அவங்க ஒன்றும் பண்ணலங்கிறதுக்காக நீங்க மாற்றணும் வர நீங்க என்ன மாற்றத்தை செஞ்சுட்டீங்கன்னு கேட்டா ஆட்சிக்கு வந்தாதான் நாங்க செய்வோம். அது யாருக்குதான் தெரியாது. ஆட்சிக்கு வர்றதுக்காக நீங்க என்ன செஞ்சுருக்கேன், சினிமாவை நினைச்சிருக்கேன். ஏன் தாவே கேள்வி கேட்கக்கூடாது? ஆட்சியில இருந்தா தான் கேள்வி கேட்கணுமா? ஆட்சிக்கு வர நினைக்கிறவங்களை பத்தி அந்த கேள்வி கேட்கக்கூடாதா? கட்சினா விவசாயம் பண்ணதான் செய்வாங்க. உங்களை அரசியல் பண்ண விடாம பொதுக்கூட்டம் நடத்தினா 1000 ரூல்ஸ் போறீங்க, தடுக்கிறீங்க. ஏன் இப்போ புலம்புறீங்க, ஏன் இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்க மேடையில் ஏறி ஒவ்வொருத்தரும் சொன்ன விமர்சனத்துக்கு விஜய் வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, பணம் விட்டு வெளியே வான்னு சொன்னதுலாம் நீங்க விமர்சனம் கூட பதில் சொல்லிருக்கீங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லுங்க. நீங்க கேட்குற கேள்விக்கு அவங்களும் பதில் சொல்லுவாங்க. அது பண்ணக்கூடாதுன்னா நீங்க அரசியலும் பண்ணக்கூடாது. நீங்களே யாரையும் எதையும் கேள்வி கேட்க, ஏன்னா நான் அரசியல் வந்திருக்கேன், யாரையும் திட்ட வரல, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு போக வேண்டியதானே. நீ ஏன் எதிரின்னு தீர்மானிச்சுட்டு அந்த எதிரி நீ கேள்வி கேட்கும்போது அவனும் பதில் கேள்வி கேட்பானா? கேட்க மாட்டான். சிம்பிள் லாஜிக் கூட தெரியாம விவாத மேடைகள்ல பல மாதங்களாக தாவேக்கா தடுமாறி கொண்டிருக்கு. இது தெரியாம ரசிகர்களும் தொண்டர்களும் ராவணமா வேண்டா அப்படின்னு பயிர் விட்டுட்டு ரீல்ஸ் போட்டுருக்கு. அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? நமக்கு தளபதி தான். நல்ல அரசியல் சூப்பரா வரும்.